Hi, this is Archana Kadravan. Welcome to Tej Bros Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஆம்லா சட்னி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நெல்லிக்காய் ஒரு 5-6 நெல்லிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ரெட் சில்லி, 2 க்ரீன் சில்லி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் எல்ஜி பவுடர், ஒரு 2 பீஸ் புளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் நம்ம கிரிண்ட் பண்ணுறச்ச போட்டுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதை ஃப்ரை பண்ணலாம். வந்து நெல்லிக்காய் வந்து நான் வந்து சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வந்து வாட்டர் வந்து அதுலேருந்து வெளில வரணும். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் சட்னி அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ் போடலாம். போட்டு நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் நெல்லிக்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கிட்ஸும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து சட்னி மாதிரி இருக்கிறதுனால நெல்லிக்காய் ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.